ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதாரவரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ரித்வா பிரணமாமி முஹுர்முஹுः. நமः ஸ்ரீயதிராஜாய விவேகானந்தசூரயே சச்சித்சுகஸ்வரூபாய ஸ்வாமினே தாபஹாரிணே. ஐம் குரவே நமः. திருமூவர் ஜெயந்தி விழாவான இன்றைய புண்ணிய தினத்தில் இங்கு நமக்கெல்லாம் இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நமது வெள்ளிமலை விவேகானந்த ஆசிரமத்தின் தலைமை மகாராஜ் அவர்களுக்கு எங்களுடைய சாஷ்டாங்க பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்மளுடைய ஆசிரமத்தினுடைய நம்ம ராம் மகாராஜ் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கின்ற அனைத்து பக்தர்களுக்கும் எங்களது அன்பிற்குரிய நெட்டாங்கோட ஆசிரமத்தினுடைய துறவி சகோதரிகளுக்கும் எங்களுடைய அன்பும் பிரார்த்தனைகளும். உண்மையிலேயே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மகாராஜ் சொன்னாங்க, உளுந்தூர்பேட்டைங்கிறது வேறு ஆசிரமம் இல்லை. சத்தியம், உண்மை அதுதான். ஏனென்றால் இது தாய் மடம். இந்த தாயிலேருந்து வந்த குழந்தைங்க தான் நாங்கள்லாம். ஏன்னா வெள்ளிமலை மகாராஜ் எங்களுடைய குருநாதரனுடைய குருநாதர், எங்களுடைய பரமகுரு. இப்போல்லாம் நாமெல்லாம் என்ன சொல்லுவோம், நம்ம அப்பாவோட அப்பான்னா எங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எங்களுக்கு பரமகுரு அப்படின்னா நம்மளுடைய மதுரானந்த மகாராஜ் அவங்க. இங்கே எத்தனை பேர் அவங்கள தரிசனம் பண்ணியிருக்கீங்க? மதுரானந்த மகாராஜ் பார்த்தவங்க எத்தனை பேர்? பார்த்தவங்கெல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். பார்க்காதவங்க கண்டிப்பாக நம்ம வெள்ளிமலை மகாராஜ் கிட்ட, மகாராஜ் எங்களுக்கு மகாராஜை பற்றி சொல்லுங்கள் மகாராஜ் கேட்டு அவங்கள பற்றி நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களோட இருக்கிறதே பெரிய பாக்கியம். டைரெக்டாக சாரதாம்மா நேராக வந்திருந்தால் எப்படி வந்திருப்பாங்க? நம்ம வெள்ளிமலை மகாராஜ் மாதிரி தான் இருந்திருப்பாங்க. நாங்கள் வெள்ளிமலை மகாராஜ் சொல்கிறவங்க நம்மளுடைய மதுரானந்த மகாராஜ் தான் சொல்கிறோம். அவங்க பேரை சொல்கிறதுக்கு பரம பவித்திரமான பேர். அதை திருப்பி அந்த பேரை சொல்லத்துக்கு கூச்சமாக இருக்குது. அதனால் வெள்ளிமலை மகாராஜுன்னு சொல்கிறோம். மதுரானந்த மகாராஜன் அவங்க பேரை சொல்லவே பயமாக இருக்குது. அவ்வளவு பரம பவித்திரமான ஒரு உன்னதமான மிகப்பெரிய சாது. அவர் பெரிய தபஸ்வி. அவர் சொன்னால் அப்படியே நடக்கும், அவர் நினச்சா நடக்கும். அப்படிப்பட்ட சாது நம்ம ஊரில், நம்ம வெள்ளிமலையில் இருந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை அப்படியே பாதுகாத்து அரவணைச்சி தேவியினுடைய மாவட்டமாகவே இதை வச்சிருக்காங்க. இன்றைக்கி தேவியோடைய மாவட்டம், தேவியின் பேர்லேயே கன்னியாகுமரி என்றே இந்த மாவட்டம் இன்று நிலைத்து நிற்பதற்கு காரணம் யார்னா அது நம்ம மதுரானந்த மகாராஜ் தான். ஹிந்து தர்மத்தை நிலைநாட்டி இன்றைக்கி ஃபாரின் கண்ட்ரியில் கூட இன்றைக்கி ஹிந்து தர்ம வித்யாபீடம் நடக்குதுன்னா, இப்படி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தர்மம் தெரியாமல் போயிட்டுருக்கேன்னு வருத்தப்பட்டு இப்படி ஒரு மாபெரும் ஹிந்து தர்ம வித்யாபீடம்ங்கிற ஒரு ஆன்மீக பல்கலைக்கழகத்தை நிறுவனவர் யாருன்னா அது நம்ம மகாராஜ். அந்த பல்கலைக்கழகம் இன்றைக்கும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறதுனா அதுக்கு காரணம் நம்ம மகாராஜ். இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. சாதாரணமாக எந்த ஒரு பகட்டும் இல்லாமல் வேறு யாராவதாக இருந்திருந்தால் நான் யார் தெரியுமான்னு அப்படி இருப்பாங்க. நாங்கள் எத்தனையோ மடங்களெல்லாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி எளிமையே உருவமாக அப்படி சாதாரணமாக உட்காந்துட்ருக்காங்க. எந்த ஒரு பகட்டும் இல்லாமல், ஆடம்பரமும் இல்லாமல் எளிமையாக, அந்த எளிமையின் திருவுருவத்திற்கான நிஜமான சீடர் நான் தான்
ஒரு சாதாரணமாக ஒரு டேபிளை போட்டுட்டு, அவரோட அலுவலகம்னு கூட ஒரு அலுவலகம் இல்லை, ஒரு பந்தாவாக ஒரு குஷன் சேர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சாதாரணமான ஒரு வேட்டி சட்டையை போட்டுட்டு சாதாரணமாக ஒரு டேபிளை போட்டுட்டு உட்காந்துட்ருக்காரு. ஆனால் தமிழ்நாட்டுக்கான மிகச்சிறந்த பணிகள், ஹிந்து தர்ம வித்யாபீடத்தினுடைய பணிகளை எல்லாம் செய்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஷயம் இன்றைக்கி நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் நம்ம மகாராஜ். நாமெல்லாம் நினைப்போம் பெரியவங்க எப்படி வாழணும்னு வாழ்ந்து காமிச்சிட்ருக்காங்க. அப்படி சொல்லாமல் வாழ்ந்து காமிக்கும் போது நாம் தான் அவங்க வாழ்க்கையை பார்த்து புரிஞ்சுக்கணும். அவங்க வாயால் இப்படி இரு இப்படி இருன்னு சொல்ல மாட்டாங்க, வாழ்ந்து காமிச்சு இப்படி இரு அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரானந்த மகாராஜ் ரொம்ப எளிமையின் அவதாரம், எளிமை. அவங்கள நாங்கள்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் மகாராஜ் உளுந்தூர்பேட்டையில் எங்களுடைய குருநாதர் இருக்கார். அவர் இங்கே 1988 இங்கே வந்துட்டு 89 இங்கே வந்தாங்க. வந்துட்டு அங்கே சொன்னாங்க, உங்களுக்கெல்லாம் தெரியுமா எளிமை அவதாரம் எடுத்து வந்ததுன்னா அந்த மகாராஜ் தான், என் குருநாதர் தான். சாரதாம்மாவே இறங்கி வந்திருக்காங்க, அப்படியே அன்பான அன்பே அவதாரமாக யாராவது ஒருத்தர் உண்டுன்னா அது எங்கள் மகாராஜ் தான். ஐயோ அவரை பார்க்க முடியலையே, அவ்வளோ தூரத்தில் இருக்கவே. அப்போல்லாம் ரொம்ப இந்த அளவுக்கான வசதிகள்லாம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. எங்களுக்கு ஆதங்கமாக இருக்கும். அப்புறம் ரொம்ப ரொம்ப எப்போவும் இறை சிந்தனையிலேயே அப்படியே முழுகி இருப்பார் ஒருத்தர்னா அது எங்கள் குருநாதர் தான். அப்புறம் ரத்தம், நரம்பு, நாடி நரம்பு, பேச்சு, மூச்சு எல்லாத்துலேயும் இறைவன் தான் அப்படின்னு இருக்கிறவர் யார் தெரியுமா? அது எங்கள் குருநாதர் தான். சொல்ல 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 எங்களுக்கு ஒரே தவிப்பு, இப்படி ஒரு மகானை நம்மளா எப்போ தரிசனம் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஆதங்கம். ஆனால் அந்த புண்ணிய நாளும் வந்தது. உளுந்தூர்பேட்டைக்கு அம்மா வந்தாங்க. அம்மான்னு நாங்கள் சொல்கிறது மகாராஜ், மதுரானந்த மகாராஜ் வந்தாங்க. நிஜமாக அவர் சொன்னதெல்லாம் அப்படியே தான் இருந்தது. நாங்கள் அவருக்கு நமஸ்காரம் பண்ணும்போது அப்படி ஒரு தடவை அப்படி வாக் பண்ணிட்டு வரும்போது ஒரு வில்வ மரம், அந்த வில்வ மரத்தை பார்த்த உடனே சிவனே 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 நின்றுட்டாங்க. நாமெல்லாம் வில்வ மரத்தை பார்த்தா என்ன நினைப்போம்? நமக்கெல்லாம் ஒரு நினைவு வராது. வில்வ மரம், ஆமாம் காய் காய்ச்சிருக்கு, கொண்டு போய் சிவனுக்கு போட்டுடலாம். வில்வ மரம் என்ன மருத்துவ குணம் தெரியுமா? இப்படிலாம் தான் நாம் யோசிப்போம். வில்வ மரத்தை பார்த்தா நமக்கு சிவபெருமான் ஞாபகம் யாருக்கெல்லாம் வந்திருக்கு இது வரைக்கும்? கை தூக்குங்க பார்க்கலாம். வந்தவர்கள் பாக்கியசாலிகள். ஏன் தெரியுமா உங்களுக்கெல்லாம் கை தூக்குறீங்க? நீங்கள் இருக்கிறது ஹிந்து தர்ம வித்யாபீடத்தில் படிச்சிருக்கிறீங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்திருக்காது. ஆமாம், வில்வ மரம்னு தெரியாத கேஸுங்கள்லாம் எங்கள் ஊர் பக்கம்லாம் இருக்காங்க. இது வில்வன் சிவனுக்கு போடணும்னு கூட தெரியாது நிறைய பேருக்கு. ஆனால் நீங்கள் ஹிந்து தர்ம வித்யாபீடத்தில் படித்ததுனால உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்போனா நீங்கள் எவ்வளோ கிரேட்டுன்னு நினச்சி பார்த்துக்கோ. உங்களை நினச்சி நீயே ஒரு கைத்தட்டு போட்டுக்கோ. அப்போ அப்படிப்பட்ட நம்மளுடைய மதுரானந்த மகாராஜ் வழி வந்தவங்க நாமெல்லாம். அவர் ஏற்படுத்தின வித்யாபீடத்தில் படித்தவங்கன்னா இன்றைக்கி இந்நேரம் எப்படி தெரியுமா இருக்கணும்? திருமூவர் ஜெயந்தி விழா, நீங்கள் ஒவ்வொருத்தரும் 1ஆம் தேதி ஒரு ப்ரோக்ராம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? ஏய், இது என்ன பூமி தெரியுமா? புண்ணிய பூமி, இந்த மகான் வாழ்ந்த பூமி, மகான் இன்னைக்கு இருக்கிற பூமி. அந்த பூமிக்கு போனால் நமக்கு அவ்வளவு புண்ணியம்னு நினச்சி எல்லாரையும் கூட்டு வரணும். நீங்கள் இந்த இடத்துல எள்ளு போட்டால் எண்ணெய் ஆயிடணும், ஒரு நிற்கிறது கூட இடம் இல்லாத அளவுக்கு கூட்டிகிட்டு வரணும். அப்போ தான் நம்ம அந்த மகான் வாழ்ந்த இடத்துக்கு நம்ம மரியாதை பண்ணுறோன்னு அர்த்தம். ஏன்னா மதுரானந்த மகாராஜ் அங்கே வரும்போது அவங்க ஒரு செருப்பு போட்டிருந்தாங்க. எளிமை இல்லையா? அவ்வளோ சீக்கிரம் தனக்கு ஒரு பொருள் வேணும்னு கூட நினைக்க மாட்டாங்க. அவங்க போட்டிருந்த சப்பல் ரொம்ப தேஞ்சு போயிருந்தது. உடனே நம்ம சிஸ்டர் ஒருத்தங்க, மகாராஜ் உங்களுக்கு நாங்கள் ஒரு புது இந்த காலனி பாதுகை வாங்கி தரோம், என்ன மாதிரி பாதுகை வேணும் மகாராஜ் அப்படின்னு கேட்ட உடனே
கேட்ட உடனே எனக்கு பாதுகை வேணும்னு சொல்லலை, செருப்பு வேணும்னு சொல்லலை. அதுக்கு பதிலாக அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த பாதுகை எஜமானனுக்காக உழைச்சி எப்படி தேஞ்சிருக்கு பத்தியா, அந்த மாதிரி நம்ம ராமகிருஷ்ணருக்காக உழைச்சி தேயணுமா அப்படின்னு சொன்னாங்க. இந்த எஜமானனுக்காக இந்த செருப்பு தேஞ்ச மாதிரி நான் ராமகிருஷ்ணருக்காக, சாரதாம்மாவுக்காக, விவேகானந்தருக்காக உழைச்சி தேயணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும், செருப்பை பார்த்தாலும் கடவுள் நினைப்பு தான், வில்வத்தை பார்த்தாலும் கடவுள் நினைப்பு தான், எதை பார்த்தாலும் அவங்களுக்கு கடவுள் நினைப்பு தான். அப்போ திருவண்ணை நல்லூர்னு எங்கள் ஊரில் ஒரு ஊர் இருக்குது, எங்கள் ஊர் பக்கத்தில். அது சுந்தரரை சிவபெருமான் தடுத்து ஆட்கொண்ட தலம். சுந்தரரை தடுத்து ஆட்கொண்ட தலம். அதனால் சிவஸ்தலம்ன்றதுனால அவரை கூட்டிகிட்டு போகணும். கூட்டிகிட்டு போன உடனே ரொம்ப மகாராஜ் என்ன ஆகிட்டாங்க, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா கோயிலில் குப்பையும் அசுத்தமுமாக இருந்தது. கற்பூரம் அந்த ஏற்றுறதுக்கு எல்லாம் கிராமத்து மக்கள் என்ன பண்ணுவாங்க, கற்பூரத்தை பிச்சுட்டு கற்பூரத்தை மட்டும் சாமிக்கு ஒரு சூடத்தை கொளுத்திட்டு போடுவாங்க. அப்போ அந்த இடத்துல ஃபுல்லாக ஒரே குப்பையும் தூசியுமாக இருந்தது. நெல்லுக்காயை போட்டிருந்தாங்க, அப்புறம் மாடெல்லாம் கட்டி இருந்தது அந்த பிராகாரத்துலலாம். பார்த்த உடனே அவங்களுக்கு பிபி ரைஸ் ஆகிடுச்சு, தூங்க முடியல. அன்றைக்கி ஃபுல்லாக ஒரே அழுக. இப்படி சிவபெருமானுடைய தலத்தில் இப்படி குப்பை போட்டுட்டாங்களே அப்படின்னு தூக்கமே வரல. அப்புறம் நம்ம எங்களுடைய குருநாதர் அவங்க என்ன பண்ணாங்க, சமாதானப்படுத்தி இரவெல்லாம் அவங்க பக்கத்தில் உக்காந்து தூங்க வைக்கிறதுக்கு படாத பாடுபட்டாங்க. தூங்கவே முடியல அவங்களால. நம்மளுடைய மதுரானந்த மகாராஜால் தூங்க முடியல. சிவபெருமானுக்கு இப்படி ஒரு அபராதம் பண்ணிட்டாங்களே, இப்படி ஒரு அபராதம் பண்ணிட்டாங்களே, இப்படி குப்பையை போட்டுட்டாங்களே, கோயிலை இப்படி வச்சுருக்காங்களே அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தாங்க. அடுத்த நாள் அங்கே திருவண்ணைநல்லூர்லேருந்து மகாராஜுக்கு ஒரு சிஷ்யர் உண்டு. நம்ம இங்கே இருக்கிற வெள்ளிமலை மகாராஜுக்கு சிஷ்யர் அன்பரசுன்னு பேர் அவருக்கு. அந்த அன்பரசன் அடுத்த நாள் வராரு. மகாராஜை பார்க்கணும். இருங்க நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, பிபி ரைஸ் ஆகிடுச்சு, நீங்கள் வேறு டென்ஷன் ஆக்காதீங்க, அவங்கள பார்க்காதீங்கன்னு நாங்கள் சொன்னோம். இல்லை, நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன் மகாராஜுக்கு அப்படின்னு சொன்னார். என்ன அது நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கீங்க? ஏற்கனவே தூங்காமல் டென்ஷனில் இருக்கார், நீங்கள் என்ன நல்ல செய்தினா? இல்லை, திருவெண்ணைநல்லூர் கோயிலை புனரமைப்பதற்காக இந்த கோயில் இவ்வளோ நல்லா இல்லாமல் பராமரிக்கப்படாமல் சீர்கேடு அடைஞ்சதுன்னு பார்த்து தான் மகாராஜுக்கு டென்ஷனானாங்க. ஆனால் அதை புனரமைப்பதற்கு கவர்மெண்ட்லேருந்து 10 லட்ச ரூபா சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் கோயில் நல்லபடியாக நல்லா கட்ட முடியும், அதை சொல்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். மகாராஜனுடைய அங்கே பாதம் பட்டுது. ஐயோ, சிவபெருமான் கோயில் சீர்கேடு அடைஞ்சிருக்கே அப்படின்னு அவர் நினைத்த நினைப்புக்கு உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அந்த கோயில் கட்டுறதுக்கு சாங்ஷன் பண்ண அருள் பண்ணுறார். இப்படி தெய்வத்தினுடைய அனுகிரகம் பெற்று அவர் நினைச்சா நடக்கும். அவர் நினைச்சா என்ன நினைச்சாலும் என்ன ஆகும், நடக்கும்ன்ற ஒரு பெரிய மகான் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கார். இந்த பூமியில் தான் இன்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்கார். கீழே அவருடைய ரூமுக்கு போனால், குழந்த இங்கே வந்திருக்கியா, திருமூரை பார்க்க வந்திருக்கியா, வா வா வா, உனக்கு எல்லா சுபிக்ஷமும் உண்டுன்னு அவர் அருள் பண்ணுவார். இது தேவர்கள்லாம் வாழற பூமி. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரும் அன்னை சாரதா தேவியாரும் சுவாமி விவேகானந்தரும் வாழ்கின்ற பூமி. இதுக்கு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, நம்ம பெரிய மகாராஜோட குரு அம்பானந்த மகாராஜ். அம்பானந்த மகாராஜோட குரு யாரு? சாரதாம்மா. அப்போ சாரதாம்மா, அம்பானந்த மகாராஜ், பெரிய மகாராஜ், நம்ம மகாராஜ், அப்புறம் நம்ம அப்போ எத்தனாவது தலைமுறை? 5வது தலைமுறையாக நம்ம இங்கே இருக்கோம். அப்போ டைரக்டாக நம்ம யாரோட தொடர்பில் இருக்கோம்? சத்தமும் சொல்லலாமே, நாம் சாரதாம்மாவோட தொடர்போடு இருக்கிற பிள்ளைங்க, நாம் 5வது தலைமுறை பிள்ளைங்க அப்படிங்கிறதுல பயங்கர பெருமை நமக்கெல்லாம் வரணும் இல்லையா? எங்கள் அம்மா யார் தெரியல, எங்கள் அப்பா யார் தெரியல அப்படின்னு நம்ம பேசுகிற மாதிரி நாம் என்ன சொல்லணும்? நாங்களாம் யார் தெரியுமா? சாரதாம்மாவோட 5வது தலைமுறை. எப்படி சொல்லணும்? ஆமாம், எங்கள் குரு யார் தெரியுமா? எங்கள் வெள்ளிமலை மகாராஜ். எங்கள் பரமகுரு யார் தெரியுமா? மதுரானந்த மகாராஜ். எங்கள் பரமேஷ்டி குரு யார் தெரியுமா?
அம்பானந்த மகாராஜ். அதுக்கும் மேலே எங்கள் குரு யார் தெரியுமா? சாரதாம்மா. நாங்களாம் சாரதாம்மா கிட்டேருந்து வந்திருக்கோம். அப்படி பெருமையோடு சொல்லணும். அந்த பெருமிதம் நமக்கெல்லாம் வரணும். ஏன்னா சாரதாம்மா எப்படி வாழ்ந்தாங்க? அவங்க வாழ்ந்து வழிகாட்டியிருக்காங்க. சாரதாம்மாவும் எளிமையின் திருவுருவமாக இருந்தாங்க. எல்லா தெய்வமும் இந்த உலகத்தில் அவதாரம் பண்ணியிருக்கு. ஜகஜாலமாக அப்படியே பயங்கரமாக ஆயுதங்களோட சர்வாபரண பூஷிதையாக அப்படியே ஜொலிக்கிற மாதிரி எல்லா தெய்வங்களும் வந்தாங்க. ஆனால் அம்மா எப்படி வந்தாங்க, அவதாரம் பண்ணாங்க? அம்மாவாகவே அவதாரம் பண்ணாங்க. நீ பாருங்களேன், அப்படி பாருங்களேன், எங்கள் அம்மா அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காங்களா இல்லையா? அம்மாவாக வந்து அவதாரம் பண்ணாங்க. நம்ம அம்மா மாதிரி, நம்ம அம்மா போலவே ஒரு புடவை கட்டிட்டு மேலே அதை இழுத்து போத்திட்டு தலை வரைக்கும் அப்படி லஜ்ஜா பட்டாவிரதேன்னு நம்ம அம்மா நம்ம பாட்டியெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க? ஊர் உலகம் தெரியாமல் வீட்டுக்குள்ளே அமைதியாக எல்லா குழந்தைங்களையும் வளர்த்து அன்பும் அனுசரணையும் காட்டினாங்க. அப்படி அம்மாவாகவே அவதாரம் பண்ண ஒரு அவதாரம், தேவியினுடைய அவதாரம் நம்ம அம்மா அவதாரம். அப்படிப்பட்ட அம்மா எப்படி வாழ்ந்தாங்க நம்மளாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா அம்மாவினுடைய வாழ்க்கை பரிபூரணமான ஒரு இந்திய பெண் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு வாழ்க்கை நம்ம அம்மாவோட வாழ்க்கை. அம்மாவோட சரித்திரத்தை படித்தோம்னா நமக்குள் புனிதம் நிறையும், பக்தி நிறையும், அன்பு நிறையும், ஆனந்தம் நிறையும், நிச்சயமாக நிறையும். இது எல்லாம் கிடைக்கும். எங்கள் ஊரில் ஒரு அம்மா, அந்த அம்மா எப்படின்னா வீட்டுக்காரங்க கூட தினம் சண்டை தான். சண்டைன்னா சாதா சண்டை இல்லை, குடுமி பிடி சண்டை, பயங்கரமாக சண்டை போடும். ஏன்னா வீட்டில் செல்லமாக வளர்ந்த பொண்ணு, அது ஒன்று வேணும்னு கேட்டால் 2 கொடுப்பாங்க. அப்படி செல்லமாக வளர்ந்த பொண்ணை எதுக்காகவும் வேலையே அந்த பொண்ணு செய்ய தேவையில்லை. செல்லம்னா செல்லம், ரொம்ப செல்லம். அப்படி வளர்ந்த பொண்ணு அழகாக லட்சணமாக இருக்கும். நல்லா படிக்க வச்சுட்டாங்க. எம்ஏ வரைக்கும் படித்து வச்சு 1 டிகிரி படித்தாலே 2 கொம்பு முளையும். 2 டிகிரி படித்தா எத்தனை கொம்பு முளையும்? 4 இல்லை 20 கொம்பு முளையும். அப்படி இருந்த அம்மா வீட்டுக்காரர் வீட்டுக்கு வந்துச்சு. எங்கள் உளுந்தூர்பேட்டையில் தண்ணி பிடிக்கணுன்னா உங்கள் ஊர் மாதிரிலாம் இல்லை, பெரிய பள்ளம் வெட்டி சுரங்க மாதிரி படிக்கட்டு, ஒரு 5-6 படிக்கட்டு உள்ளே இறங்கி அந்த படிக்கட்டில் அந்த தண்ணியை பிடிச்சி மேலே தூக்கிட்டு வரணும். அப்போ தான் கடைசியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தண்ணி கிடைக்கும். அந்த ஏரியாவில் தண்ணியே கிடைக்காது. இந்த அம்மா என்ன சொல்லுது, உன்னை கட்டிக்கிட்டு நான் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு தண்ணி கூட ஒழுங்காக உருப்படியாக கிடைக்கல. ஒரு தண்ணி உண்டா, ஒரு புடவை உண்டா, ஒரு பார்க் உண்டா, ஒரு பீச் உண்டா, ஒரு சந்தோஷம் உண்டா? உன்னை கட்டிட்டு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுது. நான் சந்தோஷம் பாரு, நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தையெல்லாம் ஒரு அம்மா சொல்லிடுச்சேன்னு இந்த பக்கம் என்ன குஷி பாருங்க. சாதா குஷியெல்லாம் இல்லை. அடாடாடாடாடா, உங்கள் மைண்டு வயசா பாடுறா. தினம் திட்டு தான் வீட்டுக்காரங்கிட்ட. நான் சமைக்கிறதுக்கு பிரச்சனை, பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் அனுப்புறதுல பிரச்சனை, எப்படி தினம் சண்டை. இந்த வீட்டுக்காரர் பாவம் வாயெல்லாம் பூச்சி என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஐயோ இந்த பக்கம் பாருங்க, தாங்களடா சாமி. இப்போ இந்த பக்கம் சிரிக்கிறாங்க. அந்த அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ ஒரு நாள் நம்ம அங்கே உளுந்தூர்பேட்டையில் சாரதா சேவா சமிதியெலாம் நடக்கும். அன்னையாருடைய புத்தகத்தை வாசிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, அன்னையாருடைய புத்தகத்தை வாசிக்குது. அம்மாவுக்கு 19-20 வயசு தான். 20 வயசில் அம்மா தட்சிணேஸ்வரத்துக்கு, சாரதா அம்மா 19 வயசு. எல்லாம் ஊரே உலகமே என்ன சொல்லுது, பைத்தியம் பைத்தியம் பைத்தியம்னு சொன்ன ராமகிருஷ்ணர். ஆனால் அம்மா என்ன நினைக்கிறாங்க, பைத்தியமாக இருந்தாலும் அவருக்கு சேவை செய்கிறது என் கடமை அல்லவா, நான் போய் என்ன தான் ஆகுதுன்னு பார்க்குறேன்னு வராங்க. ஜெயராம்பாடியிலேருந்து அப்பா கிட்ட நேரடியாக சொல்கிறதுக்கு, கணவரை பார்க்க போகணுன்னு சொல்கிறதுக்கு கூட வெக்கம். இப்போ எதுக்குமே வெக்கம் இல்லை.
எந்த தப்பும் தப்பே கிடையாதுன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு இந்த நாட்டில். பெண்களுக்கு எதுக்கு வெக்கப்படணுமோ அதுக்கு வெக்கமே படுறதில்லை. ஆனால் அம்மாவுக்கு என்ன வெக்கம், என் கணவரை போய் நான் பார்க்கணுன்னு சொல்கிறதுக்கு கூட வெக்கம். போய் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, இதை மாதிரி எல்லாரும் கங்கா ஸ்நானம் பண்ண போகிறாங்க, நானும் கங்கா ஸ்நானம் பண்ண தட்சிணேஸ்வரம் போட்டோமான்னு கேட்குறாங்க. அவங்க அப்பா புரிஞ்சுக்கிறாரு, பொண்ணு வீட்டுக்காரரை போய் பார்க்க போகணும்னு சொல்லுதுன்னு. இதுதான், இதுக்கு பேர் தான் குறிப்பால் சொல்கிறதுன்னு பேர். வாமா நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போகிறாரு. வந்து தட்சிணேஸ்வரத்தில் ஒரு சின்ன வாத்தியம் வைக்கிற ரூம், அது 8 அடிக்கு 6 அடி. அம்மா நல்லா ஒசரமாக இருப்பாங்க, அவ்வளவு அழகான லட்சணமான பொண்ணு. நீங்களாம் நினச்சி பாருங்களேன், நாம் எப்படி இருக்கோமோ இல்லையோ, இந்த காலத்து பெண்கள் புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுட்டாங்கன்னா, ஒரு புதுசாக ஏதாவது ஒரு ஜொல்லு போட்டால் யாருமே பார்க்கலைன்னா செம சோகமாயிடும். ஆகுமா ஆகாதா? அப்போ தான் தண்ணி தாகம் எடுக்குதுமா, ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்னு இப்படி காமிச்சா என்ன அர்த்தம்? என் நெக்லஸை பாரு. என்னடி புது நெக்லஸா? கேட்கலன்னு வச்சுக்கோ, வேணுன்ட்டே கேட்காம விட்டோம்னா அவ்வளோதான், ஒரே அன்றைக்கி ஃபுல்லாக வெக்ஸ் ஆயிடுவோம். யாரோ ஒரு ஜுவல் கடையில் யாரோ டிசைன் பண்ண ஒரு நெக்லஸை போட்டுக்கிட்டதுக்கே நமக்கு வெக்ஸ் ஆகிடுது, யாரும் பார்த்து நல்லா இருக்குதுன்னு சொல்கிறதுக்கே சொல்லாமல் இருந்தா. ஆனால் அம்மா அப்படிப்பட்ட ஒரு பேரழகு, நீண்ட கூந்தல், மங்களகரமான முகம், ஆனால் வெளியில் வரவே இல்லை. அந்த நகபத்துக்குள்ளே அடைஞ்சு கிடந்தாங்க. வர பக்தர்களுக்கெல்லாம் சமைச்சு போட்டுட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட அம்மா, அந்த அம்மா அந்த ஒரு குட்டி ரூமில் இருந்தாங்க, வரவங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுத்தாங்க. காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு யார் கண்ணாலையும் படாமல் கங்கையில் போய் குளிச்சுட்டு வந்து ஈர கூந்தலை காய வைக்கிறதுக்கு கூட யாரும் இல்லாத மதிய வேளையில் வந்து காய வச்சாங்க. இப்படியெல்லாம் அம்மா 100 கணக்கில் வெத்தலை மடித்தாங்க, வர பக்தர்களுக்கு வெத்தலை மடித்து கொடுத்தாங்க. இப்படியெல்லாம் படிக்க படிக்க அந்த அம்மாவுக்கு கண்ணில் கண்ணீராக வந்துச்சு. எந்த அம்மாவுக்கு? 2 டிகிரி வாங்கின அம்மாவுக்கு 20 கொம்பு, 2 டிகிரி 20 கொம்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க, பயங்கரமா. அப்போ அந்த அம்மா அழுகுறாங்க, ஐயோ சாரதா அம்மா எப்படி வாழ்ந்திருக்காங்க, சாதாரணமாக வாழலை, எப்படி வாழ்ந்திருக்காங்க, எவ்வளவு பணிவே உருவா, சேவையே உருவா, அன்பே உருவா வாழ்ந்திருக்காங்களே. இப்படிப்பட்ட அம்மாவினுடைய அம்மா மாதிரி தானே நம்ம வாழணும். அம்மாவோட பிள்ளைன்னா யாரை போல வாழணும்? அம்மாவை போல வாழணும். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. நூல் எந்த விதத்தில் இருக்கோ அப்படி தான் சேலை அமையும். நூல் நல்ல நூலாக இருந்தால் நல்ல பட்டு நூலாக இருந்தால் பட்டு சேலை, காட்டன் நூலாக இருந்தால் காட்டன் சேலை, இல்லையா? நூலை போல தான் சேலை. தாயை போல பிள்ளை இருக்க வேணாமா? நான் அம்மா அம்மான்னு சொன்னேன்னா நான் அம்மா மாதிரி இருக்க வேணாமா? அம்மா ஏதோ ஊரில் உலகத்துலேருந்து வந்த எல்லா பிள்ளைங்களுக்கும் இவ்வளோ சேவை பண்ணியிருக்கா, இவ்வளவு சப்பாத்தி செஞ்சுருக்கா, இப்படி உழைச்சி கொட்டியிருக்கா. ஒத்த வார்த்தை யாரையும் என்ன சொல்லலை. அவங்க நினச்சிருந்தா, யோ உன்னை கட்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன ஒன்றுமே நீ செய்ய மாட்டியா, நான் வரவங்களுக்கெல்லாம் சோறு சமைச்சு போட தான் என்னை கூப்பிட்டியா நான் தட்சிணேஸ்வரத்தில் இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க அம்மா. ராமகிருஷ்ணரை ஒரு வார்த்தை கேட்டாங்களா? கேட்கலையே. அன்பே உருவா குரு மகாராஜ் கேட்குறாரு, இங்கே உட்காந்துருக்காரே இந்த தெய்வம் கேட்குது, அந்த தெய்வ மகள்கிட்ட கேட்குது, நீ என்ன இல்லறத்தில் இழுக்க வந்திருக்கியா? இல்லை, நீங்கள் காளி தேவியினுடைய அம்சம், உங்களுக்கு உங்கள் லட்சியத்துக்கு உதவி பண்ண வந்த அடியாள் நான். உங்கள் லட்சியத்துக்கு உதவி பண்ண வந்த, உதவி செய்யறதுக்காக வந்திருக்கேன்னு அந்த தெய்வம் சொல்லுச்சு. இந்த தெய்வம் கேட்டதும் பெருசு, அந்த தெய்வம் பதில் சொன்னதும் பெருசு. நம்ம வீட்டில் அப்படியே கொஞ்சம் கற்பனையில் நினச்சி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் அந்த 2 டிகிரி 20 கொம்பு படித்த உடனே 20 கொம்பும் உடஞ்சி கீழே விழுந்துச்சு. 20 கொம்பும் மாயமாக போச்சு.
கண்களில் கண்ணீர். சாரதாம்மாவோட பிள்ளை மாதிரி இருக்கணும், நான் எப்படியெல்லாம் அவரை ட்ரீட் பண்ணிட்டேன், நான் செஞ்சது மகா தப்புன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கார்ட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. அப்பா, நம்ம வீட்டுக்கு நான் செய்யறதுக்கு நான் இவ்வளவு புலம்புனேனே, நான் நம்ம வீட்டுக்கு செய்யறதுக்கே புலம்பிட்டேன், ஆனால் அம்மாவோட பிள்ளை நான் அப்படி இருக்கக்கூடாது, நான் இனிமேல் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். அவர் ஒரு சின்னதாக ஒரு கடை ஆரம்பித்தார். அப்புறம் இப்போ பெரிய ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்காரு. அந்த அம்மாவுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிது. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அம்மாவை போல் வாழணும்னு நினைக்க அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அம்மா நிறைய அருள் பண்ணுவாங்க, எல்லா விதமான சுபிக்ஷத்தையும் கொடுப்பாங்க. அவள் மங்களக்காரிணி, உனக்கு வேணுங்கிற சுபிக்ஷத்தை எல்லாம் கொடுப்பா. நீங்கள் விளக்கு பூஜையில் சொல்கிறீங்கல்ல, பெட்டி நிறைய பால் பசுவை பட்டி நிறைய பால் பசுவை தாருமம்மா, பெட்டி நிறைய பூஷணங்கள் தாருமம்மா, பால் பசுவை தாருமம்மா, புகழ் உடம்பை தாருமம்மா, என் பக்கத்தில் நில்லுமம்மா, என் அண்டையில் நில்லுமம்மா. யார்கிட்ட கேட்குறீங்க? அம்மா கிட்ட கேட்குறீங்க. சாரதாம்மா தான். திருவிளக்கு யாரோ நினச்சிக்காதீங்க, சாரதாம்மாவை தான் நம்ம திருவிளக்கு பூஜையில் மகாலட்சுமியாக அனுகிரகம் பண்ணுன்னு கேட்குறோம். கேட்க அம்மா என்ன தெரியுமா பண்ணுவா? யார் தவம், அவள் தபஸ்வினி, தவம் இருப்பதில் பிரியமுடையவள். நீ எந்த கோயில் பாரு, திருநெல்வேலியில் கோமதி அம்மன் தபஸ் பண்ணா, காஞ்சி காமாட்சி தவம் பண்ணா, எந்த அம்பாளை பாரு சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணுறதுன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஆடி தபஸ்ன்னு ஒன்று உண்டு தெரியுமா இந்த பக்கத்தில் திருநெல்வேலியில். அப்படி தவம் யார் இருக்காங்களோ, தவம்னா நீங்கள் என்னமோ நினச்சிக்காதீங்க, குடும்பத்தில் பேச்சால் கூட தவம் செய்ய முடியும். எப்படி தவம் செய்ய முடியும்? பேச்சால் தவம்னா என்ன? நாம் பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வடிகட்டி வார்த்தையை வெளியில் விட்டால் அது தவம்தான். வீட்டில் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வார்த்தை வெடிக்கும், எமோஷன் வெடிக்கும். வீட்டில் அப்பா என்ன சொல்லுவார்? டே, உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாதுடா, அது தண்டன்டா. அம்மா என்ன சொல்லும்? உங்கள் அப்பா சுத்தம் வேஸ்ட்டுடா, அது வெளியில் போய் எல்லாருக்கும் வேலை செய்யும் ஒழிய நம்ம வீட்டுக்கு ஒன்றுமே பண்ணாது போ. ஆக மொத்தம் ரெண்டு பேரும் இப்படி சொல்லி வார்த்தையில் தவம் இருக்கா? இங்கே தவமே இல்லை. இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அம்மா வார்த்தை தவம் பண்ணியிருக்காங்க. அவங்க வாழ்க்கையின் மூலமாக நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு நாள் என்ன ஆகுது, ஒரு பக்தர்கிட்ட காசு கொடுக்குறாங்க, போய் மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லி. அந்த பக்தர் வாங்கிட்டு வந்து மீதி காசை கொடுக்காம விட்டார். அங்கே கோலாப்மா நம்ம மாதிரியான ஒரு கேஸு, படன்னு எல்லாத்தையும் பேசிடும், நினச்சதை உடனே வாயை ஓட்டிடும். அந்த பக்தர்கிட்ட அந்த அம்மா கேட்குது, கோலாப்மா பெரிய தபஸ்வினி தான் அந்த அம்மாவும், ஆனால் வாய் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி. பக்தர்கிட்ட, ஏண்டா உனக்கு எதாவது புத்தி இருக்கா? குரு ஏமாத்தலான்னு பார்க்குறியா? காசு வாங்கிட்டு மீதி காசை கொடுக்காம விட்டேன். அது அவர் நடுங்கி போயிடுவார். ஐயோ, நான் சேஞ்சை கொடுக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன், கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதே விஷயத்த அம்மா எப்படி கேட்குறாங்க பாருங்களேன். இங்கே தான் இருக்குது பியூட்டி. நல்லா கவனிங்க. அம்மா அந்த பக்தர் வந்தோடனே, கண்ணு அன்றைக்கி மளிகை சாமான் வாங்கிறதுக்கு காசு கொடுத்தனே, உனக்கு பத்துச்சா? நான் ஏதாவது உனக்கு கொடுக்க வேண்டியிருக்கா? ஒரே விஷயந்தான். ரெண்டு பேரும் எப்படி கேட்குறாங்க? அம்மா தவம் மிகுந்த வார்த்தை என்ன அவருக்கு வலிக்கவே இல்லை, ஆனால் நினைவும் படுத்துகிறாங்க. அதுக்குன்னு ஏமாந்து சொன்னகிரியா இல்லை அம்மா. காசு மீதி இருந்ததுன்னா கொடு, இல்லைன்னா நான் உனக்கு கொடுக்கணுன்னா கொடுக்குறேங்கிறத அம்மா அழகாக சொல்கிறாங்களா இல்லையா? இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகம் நமக்கு வேணும். இதுக்கு பேர் தான் என்னது? வாக் தபஸ். இதுக்கு பேர் என்ன? கொஞ்சம் சத்தமாக தான் சொல்கிறது. வாக்கில் தவம். நம்ம பேசுகிறதுல தவம் இருக்கணும். நாம் பேசுகிறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள ஒரு தூய்மை மிஷின் வச்சுருக்கணும். அந்த தூய்மை மிஷின்குள்ளே போட்டு நாம் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானான்னு வடிகட்டி வெளியில் அனுப்பணும். வேண்டாத வார்த்தையெல்லாம் வடிகட்டிட்டு நல்ல வார்த்தையை மட்டும் வாயால் அனுப்பணும். நினச்சதெல்லாம் பேசுகிறேன்னு பேசக்கூடாது. பேசினா கோலாப்மா மாதிரி இருப்போம். ஆனால் நாம் இப்படி பேச கற்றுக்கணும். இதே தான் அம்மா இன்னொரு இடத்துல செய்கிறாங்க. குரு மகாராஜோட அண்ணன் மகள் லக்ஷ்மின்னு. அந்த லக்ஷ்மி என்ன பண்ணுவா, அம்மா பார்க்க வருவா.
வந்துட்டு அம்மாவை பார்க்கணுன்னு வந்துட்டு அப்படியே எல்லார்கிட்டையும் பேசிட்டு கதை அடிச்சுட்டு அம்மாவை பார்க்காமையே கிளம்பி போயிடுவா. ஆனால் இவ கிளம்பி போயிட்டா. அம்மா என்ன செய்கிறாங்க, குருதேவருடைய அண்ணன் மகள் அல்லவா, அதனால் அவள் வயசில் விட அம்மாவோட சின்னவ தான். அவள் போயிட்டா. ஆனால் அம்மா என்ன செய்கிறாங்க, ஐயோ லக்ஷ்மி போயிட்டாளா, அவளுக்கு நான் இந்த வஸ்திரத்தை கொடுக்கணும்னு நினச்சேனே, இந்த துணியை அவள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஷியரை கூப்பிட்டு, அவள் போயிட்டாலாம் இதை கொண்டு போயிட்டு அம்மா இதை உனக்கு கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வாடா கண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அவள் அதுக்குள்ளே 5-6 கிலோமீட்டர் போயிட்டா. இவர் ஓடி போய் அம்மா இதை உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. நீங்கள் நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம், நீ பார்க்காமையே அவங்கள போயிட்ட, இருந்தாலும் அம்மா கொடுத்தாங்க இந்த அப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். அப்படி தானே கொடுப்போம். நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம், என்னமோ தெரில, ரொம்ப தான் பெருசாயிட்டா, பார்க்குறதுக்கு கூட அவளுக்கு நேரம் இல்லையா, போயிட்டா அப்படின்னு 10 பேர்கிட்டயா சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா. இருந்தாலும் நான் கிரேட்டுப்பா, நான் இந்த ட்ரெஸ் அவளுக்கு கொடுத்து அனுப்பிட்டேன் தெரியுமா அப்படின்னு நாமளாக இருந்தால் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா. நம்ம இதானே உலக நடைமுறை. நாம் செஞ்சதை நம்ம சொல்லலைன்னா நமக்கு தூக்கமே வராது. நாம் என்ன குட்டியாக ஒரு குண்டூசியை மற்றவங்களுக்காக எடுத்து போட்டால் கூட நான் சொல்லிட்டேன், நான் செஞ்சிட்டேன், உனக்கு தெரிஞ்சுக்கோ, சொல்லலைன்னா நமக்கு தூக்கம் வராது. ஆனால் அம்மா என்ன பண்ணுறாங்க, அவள் ஏதோ காரியமாக பாவம் போயிட்டா, அதனால் ஓடி போய் இதை கொடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இதுதான் யாரையும் குறை சொல்லாமல் அவங்களுக்கு எது சேரணுமோ அதை சேர்க்கறது. என்னை பார்க்கலையேன்ற நினைப்பு கூட இல்லை அம்மாவுக்கு. அப்படி அகங்காரமே இல்லாமல் எல்லாரையும் அன்பு செலுத்துகிற தாய்மை தான் என்ன தாய்மை, தெய்வீக தாய்மை, எல்லாரையும் அரவணைக்கிற தாய்மை. அப்படிப்பட்ட தாய்மை உணர்வு அம்மா கிட்ட இருந்தது. யாரையும் குத்தம் பார்க்காத தன்மை இருந்தது. அதனால் அவங்களால இப்படி செய்ய முடிஞ்சது. கொண்டு போய் அந்த சீடர் அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்த உடனே லக்ஷ்மி அழுதுடுவா. ஐயோ நான் அம்மாவை பார்க்காம வந்துட்டேன், ஆனால் அம்மா இப்படி சொல்லாமல் எவ்வளோ அன்பாக எனக்கு வஸ்திரத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி அதை கண்ணில் வாங்கி ஒத்திக்கிட்டு நான் உடனே திரும்பி வந்து நான் அம்மாவை தரிசனம் பண்ணுறேன்னு வந்தாலாம். அன்பு செய்கிற காரியம் இப்படி தான் இருக்கும். ஆணவமாக இருந்தால் அன்பு என்ன ஆகிடும், பட்டக்குன்னு முறிஞ்சிடும். இப்படி அன்பாக அரவணைக்க வேண்டும். குடும்பத்தில் இருக்கிறவங்க பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அம்மா வாழ்ந்து காமிச்சிருக்கா. இப்படி தெய்வமே வாழ்ந்து காமிச்சிருக்குன்னா தெய்வத்தன்மை எவ்வளோ இருக்குது. அம்மாவை நம்ம பக்தியோடு நமஸ்காரம் பண்ணி ஒவ்வொருத்தரும் அம்மா சாட்சாத் பரமேஸ்வரி, மகாலட்சுமி, பார்வதி அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி வேண்டியதை கேட்டால் வேண்டியதை வேண்டியவர்களுக்கு வேண்டியவாறு நல்குபவள் அன்னை சாரதை. எங்கள் ஊர் பக்கத்துலலாம் ஒரு 150 கிராமத்தில் இப்போ அம்மா ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா ஊர்லேயும் திருவிளக்கு பூஜை நடக்குது. அம்மா 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 தான் எல்லாமே. அம்மா அன்பில் நான் இருக்கேன், எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு அவ்வளோ பேரும் சந்தோஷமாக அம்மா ஜெயந்தியை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு நாள் ஒரு அம்மா வந்தாங்க ஆசிரமத்துக்கு, ஒரே கண்ணீர். என்னம்மா ஏன் இந்த நேரத்துக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஜெயந்தின்னு பேர். அந்த ஜெயந்தி வந்தவுடனே சொல்லுது, மாஜி ரொம்ப நான் கஷ்டமாக இருக்கேன் மாஜி, என்னால் மனசெல்லாம் ஒரே பாரமாக இருக்குது. என்னடாப்பா பாரம் உனக்கு, என்ன கஷ்டம், ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசிரம் சிஸ்டர் கேட்டாங்க. அந்த அம்பா கேட்டவுடனே நம்ம எல்லாருக்கும் தெரியும், எவ்வளோ நகை இருந்தாலும் எங்கேருந்து வந்த நமக்கு ஸ்பெஷல் நகை கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம வீட்டுக்காரர் நகை போட்டிருப்பார், சொந்தக்காரங்க சீராக நகை கொடுத்துருப்பாங்க, எல்லாம் நாமளே நகை வாங்கியிருப்போம். ஆனால் ஒரு நகை நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நகை. எந்த வீட்லேருந்து வந்த நகை ஸ்பெஷலான நகை? சத்தமா? அம்மா வீட்லேருந்து வந்தால் அது ஸ்பெஷலான நகை. வீட்டுக்காரரா கொஞ்சம் குடுமா அவசர காரியம் அடகு வச்சுட்டு பின்னாடி மூட்டு தந்துடுறேன்னா கூட நம்ம என்ன சொல்லுவோம், இது எங்கள் அம்மா வீட்லேருந்து வந்தது, ஜாகிரதை, திருப்பி பத்திரமா கொடுத்துடணும் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? என்னம்மா சத்தமா சொல்லுவோம்.
சொல்லுவோன்னு சொல்கிறதுக்கு இவ்வளோவா? உங்கள் வீட்டுக்கார்ட்டெல்லாம் சொல்ல மாட்டேம்மா, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கம்மா. எங்கள் அம்மா வீட்டு நகை எங்கேருந்து வந்து தெரியல, அம்மா வீட்டு சீரு பத்திரமா வச்சுக்கணும்னு நினைப்போம்ல. அந்த ஜெயந்தியும் அதான் சொல்லுச்சு, மாஜி எங்கள் அம்மா வீட்டு சீர் மாஜி 14 பவுன் நகை. எவ்வளோ பவுன் நகை? 14 பவுன். எங்கள் வீட்டுக்காரரு பக்கத்து வீட்டு பையனுக்கு எஜுகேஷன் லோன் போடும்போது பேங்கில் ஷூரிட்டி கையெழுத்து போட்டார் மாஜி. ஷூரிட்டி கையெழுத்து போட்டோடனே இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ 50,000 மாடு வாங்க சேங்ஷன் ஆகிருக்கு. இந்த பணத்தை போய் 50,000 வாங்கிட்டு வரலான்னு போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ வந்து 50,000 மாடு வாங்க சேங்ஷன் ஆச்சு, ஆனால் அந்த 50,000 கொடுத்து எங்கள் வீட்டுக்காரர் ஏற்கனவே எங்கள் அம்மா வீட்டு நகை 14 பவுனை கொண்டு போய் பேங்கில் வச்சுருந்தாரா, அந்த மூட்டிடலான்னு சொல்லி இந்த பணத்தை கொண்டு போய் மூட்டிக்கலாம், அப்புறம் லோன் போட்டு இன்னும் 2 மாடு கூட வாங்கிக்கலான்னு நகையை மூக்க போனம்மாஜி. லோன் கிடச்சி நகை மூக்க போகிற சமயத்தில் பேங்கில் மேனேஜர் என்ன சொன்னார்னா, அவங்க வீட்டுக்காரர் ஷூரிட்டி கையெழுத்து போட்டிருக்காரு, அதுக்கு இது சரியாக போச்சு, இப்போ இதெல்லாம் ஒன்றும் என்ன பண்ண முடியாது, இந்த நகையெல்லாம் மூக்க முடியாது, போயிட்டு அந்த ஷூரிட்டி கையெழுத்து போட்ட அந்த பையனை பணத்தை கட்ட சொல்லுங்கள், அந்த பணத்தை பையன் அந்த எஜுகேஷன் லோன் வாங்கின பையன் பணம் கட்டினாதான் ஓன் நகையை மூக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. கையில் பணம் இருக்கு மாஜி, ஆனால் இப்போ என்ன பண்ண முடியல, நகையை மூக்க முடியல, கஷ்டமாக இருக்குது. அதுவும் யார் வீட்டு நகை, எங்கள் அம்மா வீட்டு சீர் மாஜி 14 பவுன் மாஜி, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு அழுது. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, நீ கவலைப்படாத, நேராக போ, அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா சாரதாம்மா நீயே துணை, நீ தான் மகாலட்சுமி, நீ தான் சரஸ்வதி, நீ தான் துர்கை, எனக்கு புத்தியை கொடு, பலத்தை கொடு, தைரியத்தை கொடு, லட்சுமிகரமா என் நகையை திருப்பி கொடுக்க அருள் பண்ணு அப்படின்னு வேண்டிக்கிட்டு 48 நாள் குங்கும பூஜை பண்ணு. தினம் உங்கள் வீட்டில் சாரதாம்மாவுக்கு 48 நாள் குங்கும பூஜை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. இந்த பொண்ணு நேராக போய் சாரதாம்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு கீழே வந்து வீட்டுக்கு போயிடுச்சு. ஒரு 20-25 நாளில் திருப்பி வந்துச்சு. நான் அதுக்குள்ளே வந்துட்ட அப்படின்னு கேட்டவுடனே, மாஜி நகையை மூட்டை மாஜி அப்படின்னு சொல்லுச்சு. ஒரே ஆச்சரியம், எப்படி அப்படின்னு கேட்டவுடனே, அவங்க முன்னாடி போய் ஷூரிட்டி கையெழுத்து போட்டிருக்கு தம்பி, போய் பணத்தை கட்டுன்னு சொன்னால் அதெல்லாம் கவர்மெண்ட்டில் வந்து சால்வ் பண்ணிடுவாங்க, கவர்மெண்ட்டே ஏற்றுக்கும், நாங்கள் இப்போல்லாம் அந்த ரூபாயை கட்டுறதில்லன்னு சொன்னாங்க. ஆனால் என்ன ஆச்சரியமோ என்ன மாயமோ தெரில, எந்த சாமி போய் எப்படி சொல்லிச்சோ தெரியல, பணத்தை கட்டிட்டாங்க. அதனால் இப்போ போய் நகையை மூக்கிறதுக்கு அவங்க அலோவ் பண்ணி நகையை மூட்டுட்ட மாஜி, எங்கள் அம்மா வீட்டு நகை 14 பவுனை நான் மூட்டுட்டேன் மாஜி அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அந்த அம்மாவுக்கு சந்தோஷம். ஒருத்தரோட மனசை மாற்றுறதெல்லாம் சாதாரண விஷயமா? யாரால் மட்டும்தான் மாற்ற முடியும்? தெய்வந்தான் மாற்ற முடியும். மனுஷாலெல்லாம் இன்னொருத்தருடைய மனசெல்லாம் மாற்ற முடியாது. இப்படி அம்மா நடக்க முடியாத காரியத்தை கூட சாதிச்சு கொடுப்பா. நமக்குள்ள சீர்சனத்தையெல்லாம் பத்திரப்படுத்தி கொடுப்பா. நம்ம செல்வத்தை பாதுகாத்து கொடுப்பா. நமக்கு நல்ல புத்தி கொடுப்பா. நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பா. அதுதான் சாரதாம்மா. சாரதாம்மானா சாதாரணன்னு நினச்சிக்காதீங்க. அம்மானா சும்மாவா? அம்மானா சும்மா கிடையாது. அம்மானா ஸ்பெஷல். அம்மானா பெருசு. அம்மானா வேணுங்கிறத கொடுக்கும். சாரதாம்மாவை கெட்டியாக பிடிச்சேன்னு வச்சுக்கோ, நம்ம பெரியசாமி மதுரானந்தம்மாரா சொல்லுவாங்க, எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, சிக்கனை பிடிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி இப்படி சொல்லுவாங்க, சிக்கனை பிடித்தேன், இனி எங்கு எழுந்து அருள்வது, உன் அம்மா உன் காலை கெட்டியாக நான் பிடிச்சிட்டம்மா, உன்னை நான் விடமாட்டேன், கெட்டியாக பிடிச்சிக்குவேன், விடமாட்டேன் அப்படின்னு இருந்தால் அம்மா என்ன பண்ணும், சரிப்போ நம்ம காலடியிலே கிடக்குது, இதுக்கு நம்ம வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு தான் தீரணும்னு செய்வாங்க. அப்படி அன்னையாரை கெட்டியாக பிடித்து கெட்டியாக பிடிச்சோம்னா சத்தியமாக அருள் பண்ணுவாள்.
கெட்டியமாக பிடிச்சா சத்தியமாக அருள் பண்ணுவா என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரமும் மிக அழகாக அற்புதமாக அன்னை சாரதாதேவியினுடைய பெருங்கருணையை நம்முடைய ஆழ்மனதில் அழகாக பதித்த அம்பா அவர்களுக்கு நம் அனைவரும் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிப்போம். நன்றி.